அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவராக புதிதாக ஒருவரை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த ஊர் மக்கள், தலைவருக்கு உண்டான தகுதி அவருக்கில்லை. அங்கே கம்பெனி நடத்துபவர்களிடம் கமிஷன் பெற்றுக்கொள்வார். பஞ்சாயத்தில் வசூலாகும் பணத்தையும் தன் சொந்த செலவுக்காக பயன்படுத்திக் கொள்வார் தலைவர். அந்த ஊரில் வசிக்கிற மக்களிடமும் பணம் பறிக்கத் திட்டமிட்டார் அந்த பஞ்சாயத்து தலைவர். அதற்காக வீட்டு வரி, நிலவரி, நீர்வரி, ஆடு மாடுகள் வைத்திருந்தால் வரி என்று நியாயம் இல்லாமல் நிறைய வரிகள் போட்டார். வரி கட்டாதவர்களிடம் தனது அதிகாரத்தைப் பயன்படுத்தி தண்ணீர் குழாயில் வரும் தண்ணீரை நிறுத்திவிட்டார் தலைவர். இதை அறிந்த மக்கள் கொதித்து எழுந்தனர். போராட்டங்கள் நடத்தினர். ஊரே கலவரமாக மாறியது. இந்த இக்கட்டான நேரத்தில் பஞ்சாயத்து தலைவரின் உதவியாளர் தலைவரிடம், தலைவரே, நீங்கள் மக்களிடம் கூடுதல் வரி கேட்பது வழிப்பறி திருடன் மக்களை மிரட்டி பணம், பொருள் கேட்பதற்கு சமம் என்று கூறினார். தன்னை திருடனோடு ஒப்பிட்டதை நினைத்து மனம் கலங்கினார் தலைவர். பின்னர் தான் செய்த தவறை நினைத்து மனம் வருந்தி அந்த கூடுதல் வரி சுமையை நீக்கிவிட்டார் தலைவர். வரிகளை நீக்கிவிட்டதால் மக்கள் இப்பொழுது நிம்மதி அடைந்தார்கள்.